வசனத்தை ஏனும் உங்களுக்கு கொண்டு வர முடியுமா? அல்லாஹ் சவாலா சொல்றான். ஒரே ஒரு வசனத்தை ஏனும் கொண்டு வர முடியுமா? இதுல ஒரு கவலைக்கிடமான விஷயம், முஸ்லிம்களில் ஒரு கணிசமானவர்கள் இந்த வசனத்தை சரியா விளங்கப்படுத்த மாட்டாங்க. அவங்க ஒரே ஒரு விளக்கம் வழங்கி வச்சுட்டாங்கன்னா ஒரு விஞ்ஞானமாக இருக்கும் அல்லது உயர்ந்த இலக்கிய நடையாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, உயர்ந்த விஞ்ஞானமாக இருக்கும்னா இந்த சவால் இந்த நூற்றாண்டுக்கு தான். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு நூற்றாண்டுக்கு இல்லையே, அங்கெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கல. ஒன்று இல்லை, உயர்ந்த இலக்கிய நடையண்டா அரபு படிச்சவனுக்கு மட்டும்தான் இந்த சவால், வேற யாருக்கு என்னது இந்த சவால் இல்லை. ஆனா அல்லாஹ் சொல்ற சவால் மனித ஜின் வர்க்கத்தாரை கூட்டி அழைத்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படின்னு என்ன தெரியுமா, ஒரே ஒரு வசனத்தை சொல்ல முடியுமாண்டா நான் கேட்கிறேன், உலகத்துல யாராவது வந்து நான் வானத்தை படைத்தேன் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த தைரியம் இறைவனுடைய வேதத்துக்கு மட்டும்தான் இருக்கும். நன்றா புரிஞ்சுக்கங்க. நான் வானத்தை படைத்தேன் என்று பொய்யாக கூட ஒருத்தருக்கு என்ன செய்யலாது, அந்த சொல்லக்கூடிய மன ஆற்றல் இல்லை. ஏன் மன ஆற்றல் இல்லைன்னா அடுத்த செகண்ட் என்ன செஞ்சிடும், இந்த பொய் சொல்றீங்க இந்த வார்த்தையை போய் அதை விட்டுருங்க, பெருசா சொன்னா பிரச்சனை. ஒரு நுளம்பை நான் தான் படைத்தேன், கொசுவை நான் தான் படைத்தேன் என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான் என்ன, லை யഖ்லுகு ذுபாபன் வல விஜ்தமஊல, அவங்க ஒன்று சேர்ந்தாலும் ஒரு ஈயை கூட என்ன செஞ்சிட மாட்டாங்க, படைத்து விட மாட்டார்கள். எனவே ஈயை படைத்தேன்னு கூட இந்த உலகத்தில் யாருக்கும் சொல்லல. சரி அதை விட்டுருங்க, நான் தான் இந்த உலகத்துக்கு தண்ணியை ரெடி பண்ணிக்கிறேன், யாருக்கா சொல்லலாம்? இயலாது. நான் தான் இந்த உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி மழை என்ன செய்றேன், பொழிய வைக்கிறேன். ஒரு புத்தகத்தை எழுதி விட வேண்டியதானே, குர்ஆனுக்கு சவால் தானே. ஒரு பக்கம் எடுக்கிறது, ஒரு புதிய புத்தகம் வெளியாக இருக்கிறது குர்ஆனுக்கு சவாலாக. அந்த வேதத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், நான் தான் உலகத்தை படைச்சேன், நான் தான் வானத்துக்களை என்ன செய்கிறேன், மலையை பொழிய வைக்கிறேன், நான் தான் உங்களை படைக்கிறேன், நான் தான் தாவரங்களை வெளிப்படுத்துகிறேன். குர்ஆனுக்கு சவாலாக ஒரு இது வந்திருக்கிறது. எழுதியவர் ஒருத்தர் வந்து இன்னாள் அப்படின்னு வந்திருந்தா என்ன செய்யும், புத்தகத்தை அங்கடிக்கே கிழிச்சல் செஞ்சிருவாங்க, வீசிடுவாங்க. உலகத்தில் யாருக்கு அது செய்ய இயலாது. சவால் அதான் குர்ஆன் சொல்லுது, இதுதான் சவால். எது சவால்? அதுல உள்ளத்தை எவனுக்கும் சொல்ல இயலாது. அப்படி ஒரு சவால் நான் கேட்கிறேன். எனது பிள்ளைகளை பற்றிய தகவல்களை நான் தான் என்ன செய்யலாம், பேசலாம். எனக்குரிய சொந்தங்களை பற்றி நான் தான் பேசலாம், எனக்கு தான் அதை பற்றி அறிவு இருக்கும், ரைட் இருக்கும். இன்னொருத்தருக்கு பேச ஆற்றல் வராது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான்.